வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். திடீரென்று கல்பனாவுக்கு ஒரு சந்தேகம். தான் நிஜமாகவே அவனை காதலிக்கிறோமா இல்லையா? அன்றைக்கு ஒரு நாள் அவன் வந்து தன்னை ஹைதராபாத்திற்கு மாற்றி விடுவார்கள் போலிருக்கிறது என்று சொன்னபோது தான் எப்படி அழுதோம் என்று நினைத்து கொண்டாள். அவன்தான் இவளை சமாதானப்படுத்தினான். மாற்றி விடுவார்கள் போலிருக்கிறது என்றுதான் சொன்னேன், மாற்றி விட்டார்கள் என்று சொன்னேனா என்று. இல்லையே, அவங்க வற்புறுத்தினா என்னை விட்டுட்டு போக வேண்டித்தான் இருக்கும். அப்ப என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிடுவீங்க இல்லையா என்று திரும்ப அழுதாள். இத பார், தீராம போனா வேலையை விட்டுட்டு வேற வேலையாவது தேடிப்பனே தவிர ஒரு நாளும் இனி வாழ்க்கையில உன்னை விட்டுட்டு இருக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது என்றெல்லாம் சொல்லி கண்ணை துடைத்து விட்டு, நீ சிரி ராஜாத்தி, நீ சிரிக்கிறத பார்த்துட்டு போனாதான் என்னால வீட்டுக்கு போய் தூங்க முடியும் என்று சமாதானப்படுத்தினானே. அது ஒன்று போதாதா? இருவருக்கும் இடையே உள்ள காதல் எத்தனை வலுவானது என்று தெரிய இவர்கள் புறப்படும் நாளும் வந்தது. காலையில் சீக்கிரம் எழுந்து தயாரானாள் கல்பனா. என்னடி, இன்னைக்கு இத்தனை சீக்கிரம் திருப்பள்ளி எழுச்சி ஆயிடுத்தோ என்று கேட்டாள் பாட்டி. கஷ்டமான டெஸ்ட் ஒன்று இருக்கு பாட்டி, அதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும், அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு என்றாள். ஆமாம், இன்று அவள் வாழ்வின் மிக கஷ்டமான பரீட்சை ஆயிற்றே. டென்ஷன் எதுக்குடி கண்ணு, சரஸ்வதிக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை இட்டு விடுறேன், வா, பரீட்சையை நன்னா எழுதிட்டு வருவ என்றாள் பாட்டி. ஏமா, கஷ்டமான டெஸ்ட்டுனா இன்னைக்கு நான் வேணா உன்னை கொண்டு விடட்டுமா என்று கேட்டார் மூர்த்தி. வேண்டாம்ப்பா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கிளம்புவதற்கு தயாரானாள். இத்தனை பிரியமான அப்பா அம்மாவை ஏமாற்றுகிறோமே என்று ஒரு கணம் தோன்றியது. அழுகையாக வந்தது. ஒரு மாதிரி புறப்பட்டு விட்டாள். என்ன நினைத்து கொண்டாளோ பாட்டிக்கு நமஸ்காரம் செய்தாள். எதுக்குடி என்ற பாட்டியிடம், இல்ல பாட்டி, இன்னைக்கு பரீட்சையில ஃபர்ஸ்ட் வருவேன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வெற்றி கட்டியிருக்க, நான் இந்த பரீட்சையில ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண பாட்டி என்றாள். நன்னா எழுதி நன்னா ஜெயிப்ப, எல்லாத்துலேயும் என் பேத்தி தான் முதல், நம்ம குடும்பத்திலேயே எல்லோருக்கும் மூளை ஜாஸ்தி, உனக்கு என்னடி குறைச்சல், சந்தோஷமா போயிட்டு வா என்று மனதார வாழ்த்தினாள். அழுகை வந்துவிட்டது கல்பனாவிற்கு. முகத்தை பாட்டிக்கே காட்டாமல், அம்மா, சாதனா, பாய் என்று கத்திவிட்டு புறப்பட்டாள். ஆனால் எல்லா வருத்தமும் தன் மனதிற்கினியவனை பார்க்கும் வரைதான். அந்த 6 அடி அழகனை பார்த்த மாத்திரத்தில் எல்லா புலன்களும் செயல் இழந்து போயின. அவன் வரும்போதே ஒரு டாக்ஸியில் தான் வந்திருந்தான். அவன் ரூமை காலி பண்ணிவிட்டு வந்திருந்ததால் 2 சூட்கேஸ் இருந்தது அவனுக்கு. ஏர்போர்ட்டை நோக்கி விரைந்தது வண்டி. பின் சீட்டில் ரவியின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்ட கல்பனா மெல்ல அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். ஆதரவாக அவள் தோள்களை அணைத்து கொண்டு அவள் கை விரல்களை நீவி விட்டான். அவள் டிரைவர் இருப்பதை ஜாடையாக சுட்டி காட்டினாள். எந்த டிரைவர் இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் பார்க்காதவர்? விமான நிலையத்தில் உட்கார்ந்திருக்கும் வேளையில் கூட இவளுக்கு ஒரே உதறல்தான். விமானத்தில் ஏறி இவள் ஜன்னல் ஓர சீட்டில் உட்கார்ந்தாள். அவன் இவளுக்கு அடுத்த சீட். பெரிய சீசன் நேரம் ஒன்றும் இல்லாததால் நிறைய சீட்கள் காலியாக இருந்தன. இவர்கள் பக்கத்தில் யாரும் இல்லாதது சௌகரியமாக இருக்கவே அவன் தோளில் அவள் சாய அவன் இவள் கன்னத்தை தடவி தலையை கோதி ஆறுதல் படுத்தினான். ஏதோ லைட்டாக டிஃபன் வந்தது. கல்பனா, வேண்டாம் வேண்டாம், எனக்கு வயித்து புரட்டுது என்றாள். ரவி அவளை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைத்தான். இல்லடா கண்ணு, நீ சாப்பிடணும், காலையில புறப்படுற அவசரத்திலையும் பயத்திலையும் அறகுறையா சாப்பிட்ருப்ப, அதான் வயித்த புரட்டுது. நீ இதுக்கு முன்ன பிளேன்ல போயிருக்கு இல்லையா என்று கேட்டான். போயிருக்க ரவி, நிறைய தடவை, ஆனா இது அதனால இல்ல, பயம்தானே நினைக்கிறேன் என்றாள் கல்பனா. இன்னும் எதுக்குடா பயம் உனக்கு? இனிமே பயமே கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணு. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை முடிவு பண்ண அப்புறம் அதை நினைச்சு சும்மா கவலைப்படக்கூடாது. உன்னை நல்லா ராணி போல பார்த்துக்க வேண்டியது ஏன் கடமை. நான் அதை பூரணமா உணர்ந்துதான் உன்னை கூட்டி வந்திருக்கேன். நீயும் என் மேல அன்பும் நம்பிக்கையும் பரிபூரணமா வச்சுத்தான் என் கூட வந்திருக்க. இனிமே நோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், சரியா?
நான் உங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளை இல்லையே தவிர, அவங்க ஒரு மாப்பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதை விட மேலா நடந்து, உனக்கு எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல கணவனா இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான். விமானம் ஹைதராபாத் விமான நிலையத்தில் இறங்கியது. ரவி இவள் கையை இறுகப் பற்றி கீழே இறங்கி சாமான்களை கலெக்ட் செய்து கொண்டான். ரவியின் நண்பன் சேகர் ஏற்கனவே விவரம் தெரிந்திருந்ததால் இவர்களை வரவேற்க விமான நிலையம் வந்திருந்தான். இவர்களை பார்த்ததும் வெல்கம் வெல்கம் மணமகளே மணமகனே 2 பேருக்கும் நல்வரவு என்று சொல்லி கையில் வைத்திருந்த பூங்கொத்தை இவர்கள் கையில் கொடுத்தான். தேங்க்யூ வெரி மச் என்று சொல்லிவிட்டு வெட்கத்தோடு சிரித்தாள் கல்பனா. எல்லோருமாக சேகர் ஏற்பாடு செய்திருந்த டாக்ஸியில் பேகம்பெட் ஏர்போர்ட்டில் இருந்து சிக்கெட் பல்லியில் இருக்கும் சேகரின் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். பரவாயில்ல, இங்க ஏர்போர்ட் ஊருக்குள்ளேயே இருக்கில்லையா என்று கேட்டாள் கல்பனா. இல்லம்மா, சீக்கிரமே அதை ஊரை விட்டு வெளியே கொண்டு போக போறாங்க. இதற்காக இங்கிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் ஷார்ஷாபாத் என்ற இடத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டுகிறார்கள். அது இந்தியாவிலேயே சிறந்த ஏர்போர்ட்டாக இருக்கும் என்கிறார்கள் என்றான் சேகர். வீட்டில் போய் இறங்கினால் சேகர் மனைவியும் அன்பை பொழிந்தாள். எல்லாம் திட்டமிட்டபடியே நடந்தது. நேரமாக ஆக கல்பனாவிற்கு வீட்டு நினைவு வர முகம் சுண்டி போயிருந்தது. அவ்வப்போது மற்றவர்கள் அவளை கலகலப்பாக்க வேண்டியிருந்தது. சேகர் இவளிடம், நிஜமா சொல்றேன் கல்பனா, எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தால் அவளை நிச்சயமாக ரவிக்குத்தான் கொடுத்திருப்பேன். ரொம்ப நல்ல பையன். உன் வாழ்க்கையை ஒரு நல்லவன் கையில் தாமா ஒப்படைச்சிருக்க. பயம் இல்லாம கவலை இல்லாம நிம்மதியா இருமா என்றான். ஆமாம் கல்பனா, ரவி அண்ணா ரொம்பவே நல்லவர், கண்ணியமானவர். இத்தனை வருஷமா தெரியுமே. வரப்போக இருக்கிறாரே, ஒரு வரம்பு மீறின செய்கையோ பேச்சோ பார்க்க முடியாது. அண்ணின்னு தான் கூப்பிடுவார். உனக்கு கிடைத்திருக்கிறவர் மிகவும் நல்ல மனிதர் தானம்மா. நிம்மதியா இருமா என்றாள் உமா. கல்பனாவின் உடல்தான் இங்கிருந்ததே தவிர மனமெல்லாம் சென்னையில்தான் இருந்தது. அவள் செய்த இந்த செயல் அவளையே வெகுவாக பாதித்திருந்தது. மதியம் இவர்கள் வரும் முன்பே உமா சமைத்து வைத்திருந்தாள். இரவு சமையலுக்கு நான் ஏதாவது உதவி செய்கிறேன் என்று உள்ளே போன கல்பனாவிற்கு சப்பாத்திக்கு மாவு பிசைய தெரியவில்லை. மாவு ஓடிய ஓட்டத்தில் சப்பாத்தியை கோதுமை தோசையாக்கி விட்டாள் உமா. சட்னிக்கு தக்காளியை நறுக்குகிறேன் என்று விரலை வெட்டி கொண்டாள். பதறி போய்விட்டான் ரவி. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன கீறல்தான், எல்லாம் சரியாயிடும் என்று ரவியை சமாதானப்படுத்தினாள் கல்பனா. அவளுக்கு தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று வெட்கமாக இருந்தது. ஏய், எல்லாரும் கற்றுக்கொண்டே வா பிறக்கிறாங்க. எல்லாம் தானே ஜோரா கத்துப்ப. இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க என்றாள் உமா. சாயந்தரம் போய் இவளுக்கு தேவையான உள் ஆடைகளை வாங்கி கொண்டார்கள். அதற்கு பிறகு உமா இவளை வற்புறுத்தி 2 செட் சல்வார் கமீஸ் வாங்கி கொள்ள சொன்னாள். என்ன நீ இது? நான் இதுவரை இதெல்லாம் போட்டதே இல்லை. சௌகரியமா இருக்குமான்னு தெரியலையே என்றாள் கல்பனா. ரொம்ப சௌகரியமா இருக்கும்மா. உனக்கு புடவை கட்டியும் பழக்கம் இல்ல. சின்ன பொண்ணு நீ. இனிமே பாவாடை வாங்கி பிளவுஸ் தைச்சு இதெல்லாம் அவசரத்துக்கு சரி வராது. அதனால தான் இந்த 2 செட்டு நைட்டியும் கூட 2 வாங்கிக்கோ. எல்லாம் சௌகரியமா இருக்கும். நான் கூட கல்யாணத்துக்கு முன்னால இதெல்லாம் போட்டு கொண்டதே இல்ல. எல்லாம் தானே பழகிடும். தவிர உன் அழகுக்கு எது போட்டுண்டாலும் நன்னாத்தான் இருக்கும் என்று வற்புறுத்தி வாங்கி கொள்ள சொன்னாள். ரவி நிறைய பணம் கொடுத்து அனுப்பியிருந்தான். கல்பனா தனக்கு அப்பா அவ்வப்போது கொடுக்கும் பணத்தில் இருந்து நிறைய சேமித்து வைத்திருந்தாள். அதனால் அவள் கையில் இருந்த 3000 ரூபாயையும் எடுத்து வந்திருந்தாள். அவள் தன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பணம் தருவதாக சொன்னபோது ரவி அவளை கோபித்து கொண்டான். தனியே அவளை கூப்பிட்டு, இத பார் கல்பனா, நானே இனிமே உன்னுடையவன். என் சம்பாத்தியம் சேமிப்பு எல்லாமே உன்னுடையதுதான். அந்த எண்ணத்தை உறுதியாக மனதில் வளர்த்துக்கொள். பிரித்து பேசினா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, கோபமும் வருது. என்னை நம்பி வந்த உனக்கு அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய வக்கில்லாதவனாக இருந்தால் உன்னை கூட்டின்றே வந்திருக்க மாட்டேன். நீ குழந்தையே ஒழிய நான் வளர்ந்த ஒரு ஆண்மகன். நாளையும் யோசித்துத்தான் எதையும் செய்வேன். முதல் அந்த பணத்தை உள்ளவை என்று சற்று கடுமையாகவே சொன்னான். கல்பனா பேசாமல் அந்த பணத்தை உள்ளே வைத்து விட்டாள். அவன் அப்படி கோபித்து கொண்டது உள்ளுக்குள் பூரிப்பாக இருந்தது.
சாதனா வீட்டிற்கு வந்து டிஃபன் சாப்பிட்டுவிட்டு எழுதும் வேலை இருக்கிறது என்று ரூமிற்குள் போய்விட்டாள். ராமமூர்த்தி ஆபீஸ் ரூமில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். உள்ளேயே வரவில்லை. வித்யாவும் பிச்சம்மாவும் மறுநாள் காலைக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தார்கள். மணி டங் என்று ஒரு தடவை அடித்தது. நிமிர்ந்து பார்த்த வித்யா, மணி 5:30 ஆயிடுத்தே, இன்னும் இந்த பொண்ணு கல்பனாவை காணுமே, தினம் 5 அடிக்கும் முன்னாடியே வந்துடுவாளே என்றாள் கவலையோடு. 4 குட்டிகளா சேர்ந்து தெருமுனையில பேசி கொண்டிருக்கும். வர வர கொஞ்சம் கூட பயமே இல்லாம போயிடுத்து. ஒரு நாள் நன்னா கொடுத்தோம்னா தான் சரி வரும். வரட்டும் சொல்றேன் என்றாள் பிச்சம்மா. மணி 6, 6:30 என்று நகர்ந்து கொண்டே இருந்தது. ராமமூர்த்தியும் உள்ளே வந்துவிட்டார். அவர் உள்ளே வரும்போது குழந்தைகள் கண்ணில் பட வேண்டும். உள்ளே வந்தவர், சாதனா, கல்பனா என்ற குரல் கொடுத்து கொண்டே வந்தார். என்னப்பா என்று கேட்ட சாதனா, அப்பா எனக்கு எழுதுகிற வேலை நிறைய இருக்குப்பா, நான் போறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். கல்பனா எங்கம்மா காணோம் என்று கேட்டார் ராமமூர்த்தி. இன்னும் வரலப்பா, பெண் குழந்தை வீட்டுக்கு வர வேலையை பார்த்தியா? மணி 6:30க்கு மேலே ஆறுது. காலம் இருக்கிற இருப்புல நாமானா மடியில நெருப்ப கட்டிக்க வேண்டியிருக்கு. இதுகளுக்கு எங்க புரியறது என்று புலம்பினாள் பிச்சம்மா. ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாளா என்று வித்யாவை பார்த்து கேட்டார் ராமமூர்த்தி. ஒன்றும் சொல்லலைங்க, அதான் கவலையா இருக்கு. 2 பேரும் ஒரே ஸ்கூலானாலும் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வரலாம். இப்போ கவலையாத்தான் இருக்கு என்று அவள் பங்குக்கு புலம்பினாள். சாதனாவை திரும்ப கூப்பிட்டார் ராமமூர்த்தி. வெளியே வந்த அவளிடம், இந்த கல்பனாவை எங்கம்மா காணோம், இன்னும் காலேஜில் இருந்து வரலையேம்மா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா என்று கேட்டார். இல்லையப்பா, மணி 7க்கு மேலாச்சேப்பா, எனக்கு ஒன்றும் தெரியலையே. என்ன நடந்ததோ என்னவோ, பகவானே, எனக்கு படபடப்பா வருதே, நான் என்ன பண்ணுவேன் என்ற பிச்சம்மா அழ ஆரம்பிக்க, அம்மா நீ கொஞ்சம் சும்மா இர, என்னை கொஞ்சம் யோசிக்க விடு என்றார் ராமமூர்த்தி. ஏமா சாதனா, நீ பஸ்ல தானே வந்த, பஸ் எல்லாம் ஓடுறதா இல்லை ஏதாவது திடீர் ஸ்ட்ரைக்கா என்று கேட்டார் மூர்த்தி. இல்லப்பா, எல்லா பஸ்ஸும் ஓடுறது என்றாள் சாதனா. நான் முதல்ல இருந்து அடிச்சுக்கிறேன். காருக்கு ஒரு டிரைவரை போட்டு வீட்டில இருந்து புறப்பட்டு நேர ஸ்கூல்ல கொண்டு விட்டு கூட்டி வர சொல்லுன்னு. என் பேச்சு எங்க எடுபடுறது? அம்மா சும்மா இருன்னு சொல்றேன் இல்லையா? வித்யா, கல்பனாவோட சிநேகிதிகள் யார் யார் நம்பர் எல்லாம் இருக்கோ கொண்டா விசாரிக்கலாம் என்றார் மூர்த்தி. மீரா ஊரை விட்டு போகவிட்டு வீட்டுக்கு போய் வர மாதிரி எல்லாம் அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இதுல 3-4 நம்பர் இருக்கு, பண்ணி பார்க்குறேன் என்ற சாதனா போனை நோக்கி நடந்தாள். வித்யா தன் பங்கிற்கு ஒரு 3 நம்பரை கொடுத்தாள். அவர்களுக்கு போன் பண்ணி நாசுக்காக விசாரித்தார்கள். கடைசியில் எல்லோருமாக முகத்தை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்தனர். வித்யாவும் சாதனாவும் மௌனமாக அழ, ஐயோ என் பேத்திக்கு என்ன ஆச்சோ, யாராவது தூக்கிண்டு போயிருப்பாளோ, இல்லை ஏதாவது எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குமோ, ஏழுமலையானே வேங்கடரமணா, குழந்தைய நல்லபடியா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுப்பா என்றபடியே அழ ஆரம்பித்து விட்டாள் பிச்சம்மா. இப்போது அவளை சும்மா இரு என்று அதட்டக்கூட திராணியின்றி அமர்ந்திருந்தார் ராமமூர்த்தி. முகம் இறுகி இடிந்து போய் உட்கார்ந்திருந்த அவரை பார்க்க வித்யாவிற்கு பயமாக இருந்தது. ஏதாவது செய்யுங்களேன், இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி என்றாள். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு என்று எப்படியும் போலீஸுக்கு போய்த்தான் ஆகணும் என்றார். டேய் டேய் மூர்த்தி, என்ன பேசுற? நம்ம குடும்பத்து மானம் கப்பல் ஏறிடும்டா, வேண்டவே வேண்டாம் என்றாள் பிச்சம்மா. என்னம்மா நீ, நம்ம குழந்தையை பத்தி நாமளே தப்பா யோசிக்கலாமா? ஏதாவது விபத்து ஆகியிருக்க போறதே, எங்காவது ஆஸ்பத்திரியில கொண்டு போயிருந்தாங்கன்னா போலீஸ் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும் என்றார் மூர்த்தி. அதற்குள் வித்யா, அடடா மறந்தே போனனே, ஹரிப்பிரியா வீட்டுக்கு அடிக்கடி போயிண்டே இருப்பாளே, கொஞ்சம் போய் கேட்டுட்டு வாயேன் சாதனா என்று அவசரப்படுத்தினாள். அதற்குள் மூர்த்தி, நீ நேரா போய் எங்க அக்கா இன்னும் வரல, இங்க வந்தாளான்னு கேட்காத, ஏதோ புஸ்தகத்தை அக்கா வாங்கிட்டு வர சொன்னான்னு கேட்டு நைஸா தெரிஞ்சுட்டு வாமா. போனேன் வந்தேன்னு வா, நீ திரும்பி வரவிட்டுத்தான் மேலே என்ன செய்யலாம்னு யோசிக்கணும், போயிட்டு சட்டுன்னு வா என்றார். வாயே திறக்காமல் செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள் சாதனா. மூவரும் பேய் அடித்தது போல் உட்கார்ந்திருந்தனர். 10 நீண்ட நிமிடங்களுக்கு பின் திரும்பி வந்த சாதனா, அங்க வரலையம்பா என்றாள்.
காலம் வரவே ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகியிருக்குமோ? நம்ம சர்க்கிள்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு என்று கேட்டபடியே எழுந்திருந்தார் மூர்த்தி. தன் பெண் மேல் அவருக்கு அத்தனை நம்பிக்கை. அவள் ஏதாவது தப்பான வழிக்கு போயிருப்பாளோ என்ற எண்ணம் கூட அறவே எழவில்லை. ரூமிற்கு போய் லைட்டையும் ஃபேனையும் நிறுத்த போன சாதனா அவசரத்தில் திறந்தே வைத்திருந்த தன் புத்தகத்தையும் நோட்டையும் மூடி வைத்தாள். பேனாவை மேஜை இழுப்பறையில் போடப் போனவள் அங்கு நீளமான வெள்ளை கவர் ஒன்று புதிதாக இருப்பதை பார்த்தாள். அவசரமாக அதை வெளியே எடுத்த சாதனா கவரின் மேல் திரு ராமமூர்த்தி என்று எழுதியிருப்பதை பார்த்து, அப்பா, இங்க ஒரு கவர் இருக்கு, கல்பனா கையெழுத்து மாதிரி இருக்குப்பா என்று கத்தியபடியே வெளியே வந்தாள். மூர்த்திக்கும் வித்யாவிற்கும் முன்னால் பிச்சம்மாதான் அவளிடம் ஓடி வந்தாள். என்னடி லெட்டர் அது? ஐயோ பகவானே, எனக்கு வயிற்றுல புளிய கரைக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் என்று கதறியபடி வெடுக்கென அந்த கடிதத்தை பறித்தாள். அப்பா, அம்மா, பாட்டிக்கு கல்பனா நமஸ்காரம். நான் எனக்கு மனதிற்கு பிடித்திருக்கும் ஒருவருடன் என் இஷ்டப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள இன்று வீட்டை விட்டு புறப்படுகிறேன். நீங்கள் எல்லாம் வேண்டாம் என்பதில்லை. சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று தெரியும். அதனால்தான் இந்த முடிவு. கல்யாணமான பிறகு கொஞ்ச நாள் கழித்து உங்கள் ஆசீர்வாதம் பெற வருவேன். அதற்குள் உங்கள் கோபம் தணிந்துவிடும் என நம்புகிறேன். என் மீது கோபப்படாதீர்கள், மன்னித்து விடுங்கள். சாதனா உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்வாள். சாதனா, பை. உங்கள் மன்னிப்பை கோரும் கல்பனா. அந்த கடிதத்தை முதலில் முழுவதும் படித்தது பிச்சம்மா. மற்ற மூவரும் அந்த கடிதத்தை படிக்கும் மும்முரத்தில் பாட்டியை கவனிக்கவில்லை. படித்து முடிக்கும் தருணத்தில் சாதனா, அப்பா, பாட்டியை பாருங்கோ என்று அலறினாள். பிச்சம்மாள் ஹால் சோஃபாவில் அப்படியே சரிந்திருந்தாள். கண்கள் இரண்டும் அப்படியே நிலை குத்தியிருந்தன. மூர்த்தி அவளை அம்மா, அம்மா என்று உலுக்கினார். அதற்குள் வித்யா ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்து பாட்டியின் முகத்தில் தெளித்தாள். ஆனால் ஒரு அசைவும் தெரியவில்லை. சாதனா பாட்டி மார்பில் காது வைத்து கேட்க, மூர்த்தி பல்ஸ் பார்க்க ஒரு அசைவும் தெரியவில்லை. மிகவும் பயந்து போன மூர்த்தி, சாதனா, ஓடி போய் பக்கத்து வீட்டு டாக்டரை கூட்டிட்டு வா, ஓடு என்றார். அடுத்த 5வது நிமிடத்தில் டாக்டர் வந்திருந்தார். அதற்குள் வித்யா கல்பனாவின் அந்த லெட்டரை திரும்ப கவரில் போட்டு உள்ளே டேபிள் டிராயரிலேயே வைத்தாள். அவசரமாக மூச்சிறைக்க வந்த டாக்டர், என்னப்பா மூர்த்தி, என்னாச்சு அம்மாவுக்கு என்று சொல்லிக்கொண்டே பிச்சம்மாவின் கையை பிடித்து நாடியை பார்த்தார். அவரின் முகம் கருத்து விட்டது. மறுபடியும் ஸ்டெத்தஸ்கோப் வைத்து அவளை நன்றாக பரிசோதித்தவர், சாரி மூர்த்தி, இனிமே அம்மா இல்லப்பா உனக்கு என்று சொல்லி ஆதரவாக மூர்த்தியின் கையை பிடித்து கொண்டவர், என்னாச்சு என்று கேட்டார். திகைத்து போய் நின்ற மூர்த்திக்கு தன் சுய நினைவு வருவதற்கு சில நிமிடங்கள் பிடித்தன. தடுமாறியபடியே, ஒண்ணுமில்லையே, சாதாரணமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தாள், திடீர்னு அப்படியே சாஞ்சுட்டாள், அவ்வளவுதான், என்ன மாமா இது என்று சொல்லி அழ ஆரம்பித்தார். டாக்டர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, மூர்த்தி, மனசை திடப்படுத்திக்கோப்பா, இது உனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புதான். ஆனா உங்க அம்மா பச்சை குழந்தைய உன்னை விட்டுட்டு போகலையே, எழுந்திருப்பா, ஆக வேண்டிய வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு ஆதரவாக மூர்த்தியின் தோளை தட்டி கொடுத்தார். மூர்த்தியோ டாக்டரின் கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு, அம்மா, மாமா, எங்க அம்மா என்று கேவ ஆரம்பித்தார். மூர்த்தி, மாமி ஒரு நல்ல ஜீவன், அனாயாசமாக மரணம் சம்பவிச்சிருக்குப்பா. அவருக்கு பிளட் பிரஷர், சுகர் என்று ஒரு பிரச்சனையும் இல்லாததற்கு இது ஒரு அதிசயம்தான். என்ன செய்யலாம், எல்லாம் ஈசன் விளையாட்டு. ஆக வேண்டியதை பாருப்பா, நான் போய் எங்காத்து மாமிகிட்ட சொல்றேன் என்று வெளியே நடந்தார். வெளியே இருந்தே அவர் தன் மனைவியை கூப்பிடும் குரல் கேட்டது. மூர்த்தி, அந்த லெட்டர் எங்க என்று உருமினார் விந்தியாவை பார்த்து. அதற்கு அவள், அதை இங்க வந்து படியுங்கோ என்று அழுகையினூடே சொன்னாள். கொண்டா என்று அதை வாங்கியவர் இன்னொரு முறை அதை ஊன்றி படித்ததும் சுக்கு நூறாக கிழித்து போட்டார். அவள் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போயிருக்கிறாள். 3 பேரும் விசாரிப்பவர்களிடமெல்லாம் அப்படியே சொல்லணும், ஒரே மாதிரி. அப்பத்தான் மானம் போகாமல் இருக்கும் என்றாள் வித்யா. இனிமே எனக்கு ஒரே பெண்தான். மூத்த பெண் செத்து போயிட்டா. நம்பிக்கை துரோகி, எங்க அம்மாவை கொன்ன கொலகாரி என்றார் மூர்த்தி. அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டாமா? ரொம்ப சின்ன பொண்ணு, எவனாவது ஏமாத்தி நடுத்தெருவில் விட்டுட போறாள்.
ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்களே என்றாள் வித்யா கண்ணீர் பெருக்கியபடி. அம்மா எப்படியெல்லாம் அவளை பத்தி கனவு கண்டாள். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாளே. நான் அந்த ஓடு அலி கழுதைய தேடுவதா இல்ல. அவ எப்படியோ ஒழியட்டும். நான் என் அம்மாவை நல்லபடியா பரலோகத்திற்கு அனுப்புற வழியை பார்க்கறேன் என்றார். சாதனா, பாட்டி பாட்டி, இப்படி ஏன் பாட்டி திடீர்னு எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்ட என்ற பாட்டியை கட்டிக்கொண்டு கதறினாள். திரும்ப டாக்டரும் அவர் மனைவியும் வந்தார்கள். ராத்திரி லேட்டாகி விட்டது. அக்கம் பக்கத்திற்கு காலையில சொல்லிக்கலாம். உங்க தங்கைக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கோ என்றார் டாக்டர். ரேணுகாவிற்கு ஃபோன் போட்ட மூர்த்தி, ரேணுகா ரேணுகா என்று கூப்பிட்டாரே ஒழிய மேலே பேச முடியவில்லை. ஒரே அழுகை. அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு வித்யாதான் விஷயத்தை சொன்னாள். அதெப்படி இத்தனை திடீர்னு? ஐயோ அண்ணா, நாம எப்படி இதை தாங்கிப்போம்னு பெரிதாக அழ ஆரம்பித்தாள். அவள் கணவர் போனை அவளிடமிருந்து வாங்கி, நாங்கள் நாளை காலை வந்து சேர்ந்து விடுவோம். நாங்க வரும் வரை வெயிட் பண்ணுங்கோ என்றார். காலையில் மற்ற உறவுகளுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொல்லி ரேணுகாவும் அவள் கணவரும் வர பாட்டியின் காரியங்கள் ஜாம் ஜாம் என்று நடந்தேறியது. வந்த எல்லோருக்கும் சொன்னது போலவே கல்பனா டூருக்கு போயிருப்பதாக ரேணுகாவிடமும் சொல்லிவிட்டார்கள். எல்லாம் முடிந்து எல்லோரும் புறப்பட்டு போன பின் வீட்டிற்கு வந்த அண்ணன் தங்கையிடம் பெரிதாக ஒரு கதறலுடன் கல்பனா விஷயத்தை சொல்லிவிட்டார். ரேணுகா அதிர்ச்சியில் சிலையாகிவிட்டாள். அவளை தேற்ற படாத பாடுபட வேண்டியிருந்தது. அவளை தேட முயற்சி செய்ய வேண்டாமா என்று கேட்ட ரேணுகாவிடம் மூர்த்தி, நான் இனி எனக்கு ஒரு பெண்தான் என்று முடிவெடுத்து விட்டேன். அவளை தேடுவதாக இல்லை. முதுகில் குத்தின நம்பிக்கை துரோகி அவள். அவள்தான் அம்மாவின் செல்ல பேத்தியாக இருந்தாள். அவள் வாழ்வு நன்றாக அமைய வேண்டும் என்று எப்படியெல்லாம் கனவு கண்டாள் அம்மா. ஒரு நொடியில் அவளின் கனவுகளை எல்லாம் தூள் தூளாக்கி விட்டாளே சண்டாளி. என்னை பொறுத்தவரையில் அவள் செத்து விட்டாள். இனிமே அவள் பேச்சை யாரும் எடுத்து தன் மனத்தை வருத்தப்படுத்த வேண்டாம், கோபப்படுத்த வேண்டாம். எல்லோருக்கும் இதை சொல்கிறேன். இதை யாராவது மீறினால் நான் இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அன்று மாலையே ரேணுகாவின் கணவர் ஊர் திரும்பி விட்டார். போகும் முன் மனைவியுடன் தனியே நிறைய பேசிவிட்டுத்தான் கிளம்பினார். காரியங்களை மூர்த்தி ஸ்ரீரங்கத்தில் போய் நடத்தினார். அது அம்மாவின் பிறந்த ஊர் என்பதாலும், அதுதான் அம்மாவின் ஆசையாக இருந்தது என்பதாலும், முக்கியமாக கல்பனாவை எங்கே காணோம் என்று ஒவ்வொருவரும் கேட்கிறார்களே என்ற ஊராரின் வாயை அடைப்பதற்காகவும் செய்ததுதான். வித்யாவிற்கு மட்டும் பெண்ணை தேடி பிடித்து விட வேண்டும் என்று தோன்றிக் கொண்டே இருந்தது. என்ன இருந்தாலும் பெற்ற மனம் அல்லவா, அது எப்போதுமே எல்லோருக்குமே பித்துதானே. ஆனால் இத்தனை பெரிய முடிவை கல்பனா எடுக்கும் வரை அது தனக்கு தெரியாமல் போனது எப்படி என்று மண்டையை உடைத்து கொண்டாள். ஹைதராபாத் போய் சேர்ந்த அன்று உமாவின் அருகில் படுத்து இரவு முழுக்க தூங்காமல் தவித்து கொண்டிருந்தாள் கல்பனா. பின் இரவில் தூங்கிய போதும் ஏதேதோ சொப்பனங்களும் பயமும் வந்து அவளை பாடாய்படுத்தின. ஆக விடியற்காலையில் உமா அவளை எழுப்ப வேண்டியதாயிற்று. கல்யாண பெண்ணே, சீக்கிரம் எழுந்து தயாராக வேண்டாமா என்று இனிமையாக எழுப்பினாள். காலையிலேயே டேப் ரெக்கார்டரில் நாதஸ்வர இசையை மங்களகரமாக போட்டிருந்தாள். கல்பனா எழுந்து உள்ளே வருவதற்குள் காஃபி கலந்து கொடுத்தவள் இவளை உட்கார வைத்து நலங்கிட்டு தலைக்கு எண்ணெய் வைத்துவிட்டு போய் குளித்துவிட்டு வா என்று அனுப்பினாள். கல்பனா குளித்துவிட்டு வந்ததும் உமா தன் பக்கத்து வீட்டு பெண்ணை கூப்பிட்டு அனுப்பினாள். அவளும் சின்ன பெண்தான். இதுதான் கல்யாண பெண்ணா உமா அக்கா? ரொம்ப அழகா இருக்காள் என்று சொன்னவள் 10 நிமிடங்களில் கல்பனாவின் கைகளில் மிக அழகாக மெஹந்தி இட்டு விட்டாள். கல்பனா, நீ ஒரு அரை மணி நேரம் அப்படியே சோஃபாவில் படுத்துக்கொண்டு கனவு கண்டு கொண்டிரு. நான் குளித்து டிஃபனை ரெடி பண்ணுகிறேன் என்றாள் உமா. வெட்கத்துடன் சோஃபாவில் படுத்த கல்பனா சற்று நேரத்தில் கண் அயர்ந்து விட்டாள். சிறிது நேரம் நன்றாக உறங்கியவள் திடுக்கிட்டு விழித்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். எதிரே இருந்த உமா, நன்றாக தூங்கினாயா கல்பனா? எழுந்து முகம் கழுவிக்கொண்டு பொட்டிட்டு கொண்டு வா என்றாள். அண்ணி, என்ன அண்ணி இது? என்னை முன்னாடியே எழுப்பியிருக்க கூடாதா? நானும் டிஃபன் செய்வதற்கு உங்களுக்கு உதவி இருப்பேனே என்றாள் கல்பனா. போதும் போதும், இன்னைக்கு உன் கைகளில் இரத்த காயமெல்லாம் வேண்டாம், மருதாணி சிகப்பு மட்டும் போதும் என்றாள் உமா சிரித்து கொண்டே.
கல்பனாவிற்கு மிகவும் வெட்கமாக போய்விட்டது. கல்பனா முகம் கழுவி பொட்டிட்டு உமாவின் முன் வந்து நின்றாள். அவளுக்கு அழகாக தலை பின்னி பூ வைத்து முகத்துக்கு லைட் மேக்கப் போட்டு விட்டாள் உமா. அவளை எட்ட இருந்து அழகு பார்த்தவள், "ம், ரவி ரொம்பவே கொடுத்து வைத்தவர்தான்" என்றாள். ஏற்கனவே சிவந்திருந்த அவள் கன்னம் இதை கேட்டதும் மிகவும் சிவந்து விட்டது. அதற்குள் எழுந்து விட்டிருந்த ரவியும் சேகரும் குட் மார்னிங் எவ்ரிபடி என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தனர். கல்பனாவை பார்த்ததும் ஒரு கணம் தடுமாறிய ரவி, "கல்பனா, ராத்திரி நன்றாக தூங்கினாயா?" என்று அன்புடன் விசாரித்தான். புன்னகையுடன் தலையாட்டினாள் கல்பனா. அதற்குள் குறுக்கிட்ட உமா, "அவள் எங்கே தூங்கினாள்? ரவி ரவி என்று ஒரே புலம்பல்" என்றாள். "போங்கண்ணி, சும்மா கேலி பண்ணாதீங்க" என்றாள் கல்பனா கைகளால் முகத்தை மூடிக்கொண்டே. "எல்லா கல்யாண பெண்களும் அப்படித்தான் போலிருக்கிறது. நீ கூட இப்படித்தான் செய்தாய்ன்னு சொல்லி இருக்காங்க" என்று சேகர் உமாவை கலாய்த்தான். "சரி, நாங்க போய் குளித்துவிட்டு வரோம். நீ டிஃபனை எடுத்து வை" என்றான் சேகர். ஆண்கள் இருவரும் குளித்து முடித்து தயாரானார்கள். டிஃபன் முடிந்ததும், "ரவியண்ணா, கல்பனாவிற்கு புடவையை எடுத்து கொடுங்களே" என்றாள். "இல்லை இல்லை, நீங்கள் 2 பேரும் தான் எங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கப் போறீங்க. ஆகையால் நீங்கள் 2 பேரும் புடவை வேஷ்டியை ஆசிர்வாதம் செய்து கொடுங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிக் கொள்றோம்" என்றான் ரவி. அவன் கேட்டுக்கொண்டபடியே புடவையை வேஷ்டியை பூஜை அறையில் இருந்து எடுத்து சேகர் தம்பதியினர் கல்பனாவிற்கும் ரவிக்கும் ஆசிர்வதித்து கொடுத்தனர். வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. "நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவிலுக்குத்தானே நேராக வருவதாக சொன்னார்கள்" என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்தான் சேகர். வாசலில் வந்தவர்களை பார்த்ததும் ரவி ரவி என்று உரத்த குரலில் அழைத்தான். "எதற்கு சார் இந்த பதட்டம்? நாங்கள் கல்யாணத்தில் கலந்துக்கத்தான் வந்திருக்கோம்" என்றார் காரில் இருந்து இறங்கிய ஆண். அதற்குள் வெளியே வந்த ரவி, "அண்ணா" என்று வந்தவரை கட்டி கொண்டான். "ஏன்பா ரவி, அண்ணா மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரிகிறாரா?" என்று கேட்டுக்கொண்டே சிரித்தபடி காரில் இருந்து இறங்கினாள் ஒரு பெண்மணி. பின்னாலேயே இன்னொரு பெண், "ரவி பாவா, பாக உண்ணாவா" என்று கேட்டுக்கொண்டே இறங்கினாள். திகைத்து போன ரவி, "வாங்க அண்ணி, வா பாரதி, ஹவர் யூ" என்று கேட்டுக்கொண்டே அண்ணா அண்ணி காலை தொட்டான். புதிதாய் யாரோ வருவதைக் கண்ட கல்பனா சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டு விட்டாள். ஹாலில் இருந்தும் உமா வெளியே வரவில்லை. நால்வர் மனதிலும் இதேதடா வம்பு. பூஜை வேலை கரடி மாதிரி இவர்கள் என்ன தகராறு பண்ண வந்திருக்கிறார்களோ என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியாதா என்ன? ரவியின் அண்ணா மோகன் சட்டென்று, "யாரும் பயப்படாதீங்க. நான் ரவிக்கும் கல்பனாவிற்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கத்தான் வந்திருக்கேன். சண்டை போடுறதுக்காக இல்ல. என்ன சூர்யா?" என்றார். "ஆமாம் பாபு" என்றாள் ரவியின் அண்ணி. ஆந்திரக்காரர்களுக்கு எல்லா பையன்களுமே பாபுதான். "பாபு ரவி, நான் என் தங்கையை உனக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தனா பாரு. முந்தா நாள் நம்ம வீட்ல என்ன ஆச்சு தெரியுமா?" "என்ன ஆச்சு?" என்று கேட்டான் ரவி தயங்கியபடியே. மோகன் குறுக்கிட்டார். "இன்னைக்கு நீ இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணி இருக்கேன்னு என்கிட்ட போன்ல சொன்ன இல்லையா? நான் அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தது இவள் கேட்டிருக்கா. நானும் யாரும் இல்லைன்னு உங்ககிட்ட கொஞ்சம் சுதந்திரமா பேசிட்டேன் போல இருக்கு. இவ காதுல அறகுறையா விழுந்திருக்கு" என்றார். "ஆமாம், அன்னைக்கு மோகன் கிட்ட அண்ணா நாளன்னைக்கு ஹைதராபாத் சிக்கட் பள்ளி கோவில்ல கல்யாணம்னு ரவி சொன்னதும் மோகன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். அம்மா அப்பா தான் இல்லை, நான் கிட்ட இருந்து நடத்தி வைக்கணும். என்ன பண்றது, 2 பேருக்குமே கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, மறுநாளே இங்க வந்துட்டு போப்பா என்று அவர் சொன்னது அண்ணி காதுல விழுந்திருக்கு போலிருக்கு. அட ராமா என்று நினைத்து கொண்டான் ரவி. "ஆமாம், முகூர்த்தம் எத்தனை மணிக்குப்பா?" என்று கேட்டார் மோகன். "அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு" என்றான் சேகர். போனில் பேசியதை கேட்ட இவள் என்னை பிலு பிலுவென்று பிடித்து கொண்டாள். "என் தங்கைக்குத்தான் உங்கள் தம்பின்னு ஆதியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அவன் திருட்டு கல்யாணம் பண்ணிப்பான், நீங்களும் அதுக்கு உடந்தையான்னு" உலுக்கினவ உடனே என்ன ஏதுன்னு சொல்லாம பாரதியை உடனே புறப்பட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாள். எங்க ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம்தான் இவங்க பிறந்த வீடு. இவள் போன்ல விஷயம் சொல்ல மறுக்க பாரதி 2 மணி நேரத்துல வந்து விட்டாள். வந்து விஷயத்தை கேட்டதும் அவளுக்கு ஒரே சிரிப்பு.
என்னக்கா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீயாவே ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு எல்லாரையும் படுத்தி இருக்க என்றாள். என்னடி சொல்ற? உனக்கு என் மச்சன ரவிய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா? அவன மாதிரி ஒருத்தன் நம்ம குடும்பங்கள்ல எல்லாம் எங்கடி கிடைப்பான்னு அவளை இவ அடிக்கவே போயிட்டா. அது சரிக்கா, எனக்கு தமிழ்காரரை கல்யாணம் பண்ணிண்டதே பிடிக்கல. இப்போ என்னையும் பண்ணிக்க சொன்னா? எனக்கு நீ தமிழ்காரன கல்யாணம் பண்ணிண்டதே பிடிக்கல. இப்ப என்னையும் பண்ணிக்க சொன்னா எப்படி? நம்ம பழக்க வழக்கம் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்படி ஒரு கல்யாணம் வேணுமா? அது மட்டும் இல்ல. நான் நம்ம அத்தை பிள்ளைய தான் பண்ணிக்க போறேன். இது நான் எனக்குள்ள எத்தனையோ நாளா தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிற விஷயம்னு பாரதி மிக தெளிவா சொல்லிட்டா. இப்போது பாரதி குறுக்கிட்டாள். ஆமா, அப்ப கூட அக்கா என்கிட்ட ரொம்ப சொல்லி பார்த்தாங்க. ஏண்டி நம்ம பாவா கேசவலு பேண்ட் கூட போட மாட்டான், வேஷ்டி தான். நாள் பூரா வெயில்ல கிடந்து விவசாயம் பண்றான். பளிச்சு வெள்ளாம வந்தா வரும். இல்லைன்னா இல்லைன்னெல்லாம் வாதாடினா. அதுக்கு நான் அவர் மாதிரி ஆட்கள் விவசாயம் செய்யலேனா ஊர் ஜனம் மொத்தமும் என்ன தின்னும்னு கேட்டு அவ வாயை அடைச்சிட்டேன் என்றாள். மோகன் தொடர்ந்தார். அப்புறம் தான்ப்பா இவ இப்படி நினைக்கும் போது எனக்கும் தோணித்து. அனாவசியமா உன்னை நம்ம மனுஷங்க இல்லாம ஏன் விடணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடனும் நாங்களும் இருந்து உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறோம். நாங்க காலையில குளிச்சுட்டு தான் கிளம்பினோம். வாங்க புறப்படலாம் என்றார். எல்லோருக்கும் அவர் சொல்ல சொல்ல ஒரு நிம்மதி பிறந்தது. அப்பாடா என்றிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.